ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ராமஸ் அரசுவை கிச்சன். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பேபிஸ்க்கான லன்ச் அண்ட் டின்னர் ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் நிறைய பேபி ரெசிபீஸ், பேபி ரிலேட்டடான வீடியோஸ் நிறைய இருக்குது. அதோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ரைஸ் வந்து பச்சைப்பயிறு சாதம். இது பச்சைப்பயிறு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு பச்சைப்பயிறு சாதம். நீங்கள் இது லஞ்சுக்கும் கொடுக்கலாம், டின்னருக்கும் கொடுக்கலாம். சீக்கிரமாகவும் டைஜஸ்ட் ஆகும். இதுக்கு வந்து நான் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு ரைஸ் எடுத்திருக்கேன். அதே சம அளவு நீங்கள் பச்சைப்பயிறு எடுத்துக்கலாம். இதை நீங்கள் ஒரு அரை மணி நேரமாவது ஊற வச்சாதான் உங்களுக்கு பயிறு நல்லா வந்து மசிய வேகும். அதனால் நல்லா கழுவிட்டு நீங்கள் ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரைஸில் நல்லா ஊறிடுச்சு. இதை நம்ம குக்கரில் வந்து சேர்த்துக்கலாம். இதில் 2 பீஸ் சின்ன தக்காளி சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு வெள்ளை பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு மஞ்சள் தூள், குழம்பு மிளகாய் தூள் இருந்ததுன்னா கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க. ரொம்ப கம்மியாக தான், நிறையெல்லாம் கிடையாது, ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்துட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா அந்த பயிரை வந்து நல்லா மசிய வேகிற வரைக்கும் நல்லா விசில் விட்டு வேக வச்சுக்கோங்க. இது ரொம்ப சூப்பராக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியில் கொடுக்கும்போது ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. இதை நல்லா மசிச்சு கொடுத்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தியான லஞ்சுக்கும் கொடுக்கலாம், நீங்கள் டின்னருக்கும் இதை நீங்கள் கொடுத்துக்கலாம். நம்ம செகண்ட் பார்க்க போகிற ரைஸ் பார்த்திங்கன்னா தால் அண்டு ஆப்பிள் ரைஸு. இதுக்கு வந்து நான் ஒரு அரை ஆப்பிளை வந்து நல்லா தோல் சீவிட்டு இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம ரைஸ் பார்த்திங்கன்னா ரைஸ் வந்து நிறையா இருக்கணும். தால் வந்து கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டா போதும். 1.5 டீஸ்பூன் ரைஸ்க்கு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவி ஊற வச்சப்பறம் அதை குக்கரில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆப்பிளை வந்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஹாஃப் ஆப்பிள் தான் சேர்த்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். இது வந்து பட்டை வந்து சேர்த்துக்கோங்க. ரொம்ப டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா ஆப்பிளுக்கும் பட்டைக்கும் நல்ல ஒரு டேஸ்ட் வந்து சூப்பராக மர்ஜ் ஆகும். அதனால் ஒரு சின்ன துண்டு பட்டை வந்து சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு வந்து ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம ஆப்பிளில் ஸ்வீட் இருக்கும், அதுதான் சாதத்துலேயும் வரும். அதனால் உப்பு வந்து நிறையா சேர்க்க வேண்டாம், சும்மா ஒரு பிஞ்ச் அளவு மட்டும் சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கோங்க. வெந்த பிறகு அந்த பட்டையை நாம் எடுத்து போட்டுடலாம். எடுத்துட்டு நல்லா வந்து ரைஸை வந்து நல்லா மசிச்சுக்கோங்க. இந்த அளவு மசிச்சிட்டிங்கன்னா சூப்பரான ஒரு ஆப்பிள் ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஹெல்த்தியான ரைஸு, டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக குழந்தைங்க சாப்பிட்டுப்பாங்க. நம்ம தேர்டு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா டேட்ஸ் அண்டு போஹா கீர். இது வந்து ஒரு டின்னர் ரெசிபியான்னு சொல்லலாம். இது வந்து நல்ல ஒரு அயன் ரிச்சான ஒரு டின்னர் ரெசிபி. இதுக்கு வந்து 1/3 கப் அளவுக்கு அவல் எடுத்துக்கோங்க. கொஞ்சோண்டு உலர் திராட்சை எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து பேரிச்சம்பழம் எடுத்துக்கலாம். பேரிச்சம்பழத்தை நல்லா வந்து அந்த கொட்டையெல்லாம் எடுத்துட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த அளவு நம்ம கட் பண்ணிட்டோம். இந்த அவலை வந்து நல்லா வந்து தண்ணி ஊற்றி அலசிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நம்ம ஊற வச்சுக்கலாம். அந்த அவல் கூடையே இந்த கிஸ்மிஸ் பழமும் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பேரிச்சம்பழம் 2யுமே சேர்த்து நல்லா ஊற வச்சுக்கோங்க. அது நல்லா ஊறினா தான் உங்களுக்கு மிக்சியில் போட்டு பேஸ்ட் அரைக்கும் போது ரொம்ப ஈஸியாக வந்து அரைக்கும். இப்போ நல்லா ஊறின பிறகு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா வந்து ஃபைனாக பேஸ்ட் அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா நம்ம அரைச்சிட்டோம். இதை வந்து ஒரு பேனில் வந்து சேர்த்துக்கலாம். நான் அந்த மிக்சியை வந்து கழுவுன அந்த தண்ணியவே ரொம்ப கம்மியாக சேர்த்துருக்கேன். நிறைய தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஜூஸ் மாதிரி ஆகிடும். அப்போ எடுத்து ஊட்டுறதுக்கு நல்லா இருக்காது. அதனால் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2 கொதி வர அளவுக்கு நல்லா வந்து வேக வச்சுக்கோங்க. அந்த டேட்ஸு, அந்த அவல், அப்புறம் அந்த திராட்சை எல்லாமே சூப்பராக உங்களுக்கு மர்ஜ் ஆகிடும். இதில் எக்ஸ்ட்ராவாக எந்த ஸ்வீட்டோ எதுவும் சேர்க்காதீங்க. ஏன்னா நம்ம டேட்ஸில் அப்புறம் பார்த்திங்கன்னா கிஸ்மிஸ்லேயும் நல்ல ஸ்வீட்னஸ் இருக்கும். இது சூப்பரான ஒரு டின்னர் ரெசிபி. அடுத்து ஒரு லஞ்சு பார்த்திங்கன்னா சிக்கன் ரைஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம்.
சிக்கன்லேயும் பார்த்திங்கன்னா நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. இதில் வந்து நான் தாளிக்கிறதுக்கு கொஞ்சோண்டு நெய் சேர்த்துருக்கேன். முழு மிளகு கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம் அதையும் சேர்த்துக்கோங்க. 2 வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இது கூடவே வந்து தக்காளி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ரொம்ப கம்மியாகவே சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஏன்னா சிக்கன்னு சொல்லும்போது அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்தா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக தக்காளி சேர்த்துக்கிறேன். இதில் நல்லா வதங்கட்டும். இப்போ தேவையான அளவுக்கு உப்பும் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கோங்க. நான் வந்து குழம்பு மிளகாய்த்தூள் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் குழம்பு மிளகாய்த்தூள் இல்லாட்டி பெப்பர் பவுடர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். மோஸ்ட்லி இந்த சில்லி பவுட்ரு வந்து சேர்க்குறத தவிர்த்துக்கோங்க. இந்த பெப்பர் பவுடர் ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் நீங்கள் வந்து சில்லி பவுடருக்கு பதிலாக இந்த மாதிரி பெப்பர் பவுடரை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சில்லியோ இல்லை க்ரீன் சில்லி, ரெட் சில்லி யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் பெப்பர் வந்து ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா குழந்தைங்களுக்கு சளி எதுவும் இருந்தால் அது வந்து சீக்கிரமாகவே சரியாயிடும். இப்போ நான் அதில் சிக்கனை போட்டு நல்லா சிக்கனை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டேன். இப்போ ரைஸையும் சேர்த்தாச்சு. இதெல்லாம் நல்லா கொதி வந்து அந்த சிக்கன் நல்லா மென்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா விசில் விட்டு வேக வச்சுக்கோங்க. ஒரு சூப்பரான ஒரு லன்ச் ரெசிபி. பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்கன்னா அவகேடோ பேன்கேக். கோதுமை மாவு யூஸ் பண்ணி ஒரு பேன்கேக் மாதிரி செய்ய போகிறோம். இது ஒரு டின்னர் ரெசிபி தான். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் அவகேடோ எடுத்து சொல்லிக்கலாம். இதை வந்து பட்டர் ஃப்ரூட்டு கூட சொல்லுவாங்க. இது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபி. அதே போல் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. நீங்கள் இந்த பட்டர் ஃப்ரூட்டை நீங்கள் வந்து பேன்கேக் தான் செஞ்சு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் பட்டர் ஃப்ரூட்டை ஜஸ்ட்டு நீங்கள் மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்டாட்டம் அரைச்சி அப்படியே கூட நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ணலாம். ரொம்ப ஹெல்த்தியான இந்த ஃப்ரூட்டு. இதில் நம்ம ஒரு பேன்கேக் மாதிரி செய்ய போகிறோம். நான் வந்து ஒரு ஹாஃப் பட்டர் ஃப்ரூட் வந்து எடுத்துட்டேன். அது ஈஸியாக நல்லா உங்களுக்கு பழுத்துருச்சுன்னா நீங்கள் ஈஸியாகவே நீங்கள் அதை அந்த உள்ளே இருக்கிற சதையை வந்து நீங்கள் ஈஸியாகவே நீங்கள் எடுத்துக்கலாம். அதை நல்லா ஒரு ஃபோக் வச்சு நல்லா இது பண்ணிக்கோங்க, பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இல்லை மிக்சியில் போட்டு கூட நீங்கள் அரைச்சி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் சர்க்கரை பார்த்திங்கன்னா நாட்டு சர்க்கரை ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு வந்து நான் சேர்த்துருக்கேன். இதில் வந்து 1/3 கப், அதாவது ரொம்ப கம்மியாக ஒரு பேன்கேக் வந்து எவ்வளோ மாவு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துருக்கேன். நீங்கள் வந்து உங்கள் இஷ்டம், உங்களுக்கு எந்த அளவு பேன்கேக் செய்யணுமோ அந்த அளவு சேர்த்துக்கோங்க மாவு. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு போட்டால் போதும். இல்லை உப்பு வந்து ஒரு ஆப்ஷனல் தான், நீங்கள் உப்பு போடணும் அவசியம் இல்லை. இப்போ இந்த பேன்கேக் நல்லா வந்து இந்த மாதிரியான பேட்டர் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதை வந்து நம்ம பேனில் ஊற்றிக்கலாம். நல்லா பேன் சூடான பிறகு இந்த மாவு வந்து நீங்கள் சின்ன சின்னதாக கூட ஊற்றிக்கலாம். இல்லை மொத்தமாக ஒரே பேன்கேக்காக கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். இதுக்கு மேலே வந்து நெய்யோ இல்லைனா பட்டரோ சேர்த்து நல்லா வந்து குக் பண்ணி கொடுங்க. இந்த பேன்கேக் வந்து ஒரே ஒரு பிரச்சனை இதில் என்னென்னா கொஞ்சம் திருப்பி போடும்போது கொஞ்சம் அந்த உடஞ்சி போடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் பார்த்து நல்லா 2 பக்கமும் வேக விட்டு திருப்பி போட்டுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நிறைய ரெசிபீஸ் இருக்குது. உங்கள் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க, அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நம்ம சேனலில் நிறைய பேபி கேர் ரெசிபீஸ்லாம் இருக்குது, அதையும் பார்க்க மறந்துடாதீங்க. இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார்